இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். Excuse me. Excuse me. I speak to Tamil. தமிழ் தெரியும். எங்கேயோ பழக்கப்பட்ட குரல் மாதிரி இல்ல. ஃபுட்டு கீழே தான் வந்து சாப்பிடுறோம்னு சொல்லியிருந்தோமே, எதுக்கு மேல எடுத்துட்டு வந்தீங்க? உங்க கூட இன்னொருத்தர் இருந்தார்ல, அவர் தான் மேல கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு, அத கொண்டு வந்தேன். ஓ சரி, ஓகே. சார், நான் உனக்கு கேட்கட்டுமா? இல்ல சார், நீங்க இந்த ஊர்ல என்ன பண்றீங்க? என்ன எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இல்ல தமிழ் பேசுறீங்களா? மேக்ஸிமம் இங்க பேரெல்லாம் தமிழ் பேச மாட்டாங்க. சோ அதான் நீங்க சிங்கப்பூர்ல என்ன பண்றீங்கன்னு. நாங்க ஒரு டெண்டர் விஷயமா வந்திருந்தோம். ப்ராஜெக்ட் கோட் பண்ணியிருந்தோம். இப்போ டெண்டர் கிடைச்சிருச்சு. அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு கிளம்பிடலான் இருக்கோம். ஓ, எப்ப கிளம்புவீங்க? என்ன சும்மா சும்மா கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கீங்க? யார் நீங்க? உங்க ஃபேஸை கூட நான் ஃபுல்லா பார்த்தது இல்ல. நீங்க பாட்டுல பேசிட்டே இருக்கீங்க. இல்ல சார், தமிழ் பேசுறவங்க யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். சரி, ஓகே, நான் வரேன். பாய் சார். டெண்டர் விஷயமா வந்திருக்காரா? இனி யாரும் நான் எழுதி வச்சிருந்த லெட்டரை எடுத்து பார்த்துருப்பாங்களா? இல்ல என்ன பண்ணிருப்பாங்க? கலையோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட கலையை சேர்த்திருப்பாங்களா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே சார். நீங்க பக்கத்துல இருந்தும் என்னால உங்ககிட்ட நான் ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். காரணம், திரும்ப என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க இருக்கக்கூடாது நாடு விட்டு நாடு வந்தேன். ஆனா இப்போ கலை என்ன நிலைமையில இருக்கா? அவளோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்த்துட்டீங்களா இல்லையான்னு 1000 கொஸ்டின் எனக்குள்ள வருது. நான் உங்ககிட்ட எப்படி சார் கேட்பேன்? சரி, ஓகே சார், நான் போயிட்டு வரேன். இன்னும் எத்தனை நாள் ஏமாத்தலாம்னு நினைக்கிற பவானி? பொய்ய எத்தனை பேர்ட்ட வேணும்னு சொன்னா அது எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம். ஆனா ஒரு உண்மை என்னைக்குமே மாறாது. ப்ளீஸ் திரும்ப. கொஞ்சம் முகத்தறி எடுக்கிறியா? உண்மைதான் பவானி, தேடணும், ரொம்ப தேடணும். அதாவது நீ திரும்ப அங்க வரணுங்கிறதுக்காக இல்ல, அதுக்காக அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ பாட்டுல போற போக்குல கலை உன் குழந்தையே கிடையாது. கலை பெற்றவங்க வேற யாரோ, நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா கலையோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு போனேன். எங்களுக்குன்னு எந்த ஒரு அடையாளமே இல்லாம நாங்க எப்படி கலை அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரே ஆதாரம் நீ மட்டும்தான். இல்ல சார், வேர்க்கனி என்னாலதான் உங்களுக்கும் சந்தியா மேம்க்குள்ள பயங்கர ப்ராப்ளம். வேர்க்கனி முதல்ல கலையால பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாலயும் ப்ராப்ளம் வந்துச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க வேண்டாம். கலை மேல நீங்க வச்சிருந்த பாசத்தை பார்த்ததுனாலதான் உங்ககிட்ட கலையை நான் படிச்சுட்டு வந்தேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் சார். என்னால கலையோட அப்பா அம்மா கிட்ட சேர்க்க முடியல. ஏன்னா அவளை நான் வளர்த்தவ சார். எப்படி சார் என் குழந்தைய நானே கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்க்க முடியும்? நான் பெத்தவ இல்லதான், ஆனா அவளை நான் வளர்த்திருக்கேன் இல்ல சார். பெத்தவங்களை விட நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கறவங்க தான் சார் அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க. என்னால கலையை அப்படி பண்ண முடியல சார். அதனாலதான் நம்பிக்கை இருக்கிற உங்ககிட்ட நான் விட்டுட்டு வந்தேன். எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க? இப்போ சொன்னீங்களே டெண்டர் விஷயத்துக்காக தான் வந்தேன்னு சொல்லி, அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உண்மைதான், டெண்டர் விஷயத்துக்காக தான் வந்தோம். என்ன ஆக்சுவலா ஹோட்டலுக்கு வந்த முத நாளே உன்னை நான் பார்த்துட்டேன். அன்னைக்கே உங்ககிட்ட வந்து நான் பேசியிருந்துருக்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் நீ என்னை பார்த்துருவ, நீ ஏன் என்கிட்ட வருவேன்னு நினச்சிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். இப்போ கூட என்னை பார்த்துட்டு எதுவுமே கேட்காம போறல்ல, அதனால தான் இப்போ நான் உன்னை பார்த்தேன். இப்போவும் உன்னை நான் பார்த்து எதுவும் கேட்டிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னுமே கலையை உங்க அப்பா அம்மா கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கல. என்ன சொல்றீங்க? ஆமா பவானி, எந்த ஒரு அடையாளமே இல்லாம என்னால எப்படி சேர்க்க முடியும்?
நீ கலையை எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்தேன்னு கூட எங்ககிட்ட நீ சொல்லவே கிடையாது. நீ சொன்ன ஒரே விஷயம், கலையை நீ பெத்துக்கவே கிடையாது, பெத்தவங்க வேற யாரோ குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு வந்து வளர்த்தது மட்டும்தான் நான் நீ சொன்னேன். அந்த குழந்தை எங்க இருந்து எடுத்த, எந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு டெலிவரி ஆச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும்ல. இதெல்லாம் ஒரு சின்ன ஹிண்ட் கூட இல்லாம இப்படி கலையை அவங்க அம்மா அப்பா கிட்ட என்னால சேர்க்க முடியும் சொல்லு. தப்புதான் சார், நான் எதையுமே சொல்லாம வந்தது தப்புதான். அப்போ எது மனநிலைமைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். ஆனா தினம் தினம் கலையை நினைச்சிட்டே தான் சார் இருப்பேன். எப்படியாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிட்டு இருக்கேன் சார். இப்ப என்ன சார் உங்களுக்கு வேணும்? கலையை நான் இங்க இருந்து எடுத்தேன் தானே, நான் சொல்றேன் சார். எப்படியாவது அவளோட அம்மா அப்பா கிட்ட அவளை சேர்த்துறேங்க சார். இங்க பாரு, என்னால சேர்க்க முடியும், இல்லைன்னு நான் சொல்லல. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான எஃபெக்ட போட்டு உங்களோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட என்னால சேர்த்துற முடியும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, இவ்வளோ நாளா நீ தான் கலையை வளர்த்துருக்க என்ன. இப்ப போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லி இது உன் அம்மா கிடையாது, உன்னை பெத்தவங்க இவங்க தான் சொல்லி எங்களால புரிய வைக்க முடியாது. ரைட், நான் ஒத்துக்கிறேன், நானும் பாசம் வச்சிருந்தேன் தான். நான் வச்ச பாசத்தினாலதான் என்ன நம்பி குழந்தைய நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, வளர்த்த உன்னால மட்டும்தான் அவங்களோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்க்க முடியும் என்ன. ஏன்னா நம்மள மாதிரி பெரிய மனுஷங்கனால ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க முடியும். சின்ன குழந்தைனால எதை புரிஞ்சுக்க முடியும் சொல்லு. நீ எங்கேயோ இருக்கன்னு என் உள் மனசு சொல்லிட்டே தான் இருந்துச்சு. ஆனா சிங்கப்பூர்ல இருப்பேன் நான் எதிர்பார்க்கல. இதுதான் நல்ல நேரமும் நினைக்கிறேன் என்ன. இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ நீ என் கூட வா. இல்ல சார், வேணாம். இவ்வளவு நாளா கலை என்ன மறந்துட்டா. திரும்ப நான் வந்தா அவளுக்கு என் ஞாபகம் தான் சார் வரும். வேணாம் சார், நான் எங்க இருந்து கலையை எடுத்தேன் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். கலைட்ட சொன்னீங்கன்னா அவ புரிஞ்சுப்பா சார். கண்டிப்பா நேரம் அவளுக்கு என் மேல வெறுப்பே வந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் அவளை வந்து நான் பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது சார். இதுக்கு மேல அந்த பச்சை குழந்தையை நான் ஏமாத்த விரும்பல சார். போதும் சார், வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அவ அனுபவிச்சிட்டா சார். நான் இருந்த வரைக்கும் அவளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல. ஆனா அவளை நல்லா பாத்துக்கிட்டேன் சார், பெத்தவ மாதிரியே பாத்துக்கிட்டேன். ஆனா என்னதான் வளர்த்த அம்மா ஒரு பாசத்தை கொடுத்து வளர்த்தாலும் பெத்தவங்க கிட்ட இருந்து வர அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது சார். அதனாலதான் சார் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தேன். ப்ளீஸ் சார், உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன், எப்படியாவது கலையவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்க. இங்க பாரு பவானி, நீ என்ன சொன்னாலும் சரி என்ன, நீ சொல்றது எதையும் நான் கேட்கற நிலைமையில கிடையாது. இப்போ நீ என் கூட வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நீ என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸா சொல்லு. நேர நீ வந்தா எல்லாத்தையும் கரெக்டா முடிக்கலாம். அதுக்கப்புறம் வர பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீ வந்தினா கலை ரொம்ப சந்தோஷப்படுவா. அதோட எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இல்ல சார், வேணாம். பவானி ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ ஆசைப்பட்டதும் நான் ஆசைப்பட்டதும் நடக்கணும்னா கண்டிப்பா நீ அங்க வந்தா மட்டும்தான் அது நடக்கும். நான் இந்த விஷயத்துக்காக மட்டும் பேசல பவானி. ஒரு குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு ஒரு தகப்பனான எனக்கும் நல்லா தெரியும். சார், குழந்தை பிறந்துருச்சா? நான் இங்க வந்து 1 month ஆகுது என்ன. குழந்தை பிறந்த கையோட விட்டுட்டு வந்தேன். இப்போ கிளம்பணும் என்ன. ஸோ இந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீ வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்க முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோ பவானி, பெத்தா மட்டும் குழந்தை கிடையாது. பாசத்தை கொடுத்து யாரு வளர்த்தாலும் அது குழந்தை தான். ஏன் நான் கலை மேலே பாசம் வைக்கலையா சொல்லு. இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குதான் என்ன, அதுக்காக கலையை நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்கலையே. கலை முதல்ல எங்ககிட்ட வர்றதுக்கு காரணமே நான் தான். சொல்லப்போன இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. ஆனா இப்போ சில உண்மைகள் ஓ மூலியமா வெளியே வரும்போது கலைக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச தப்பு இப்போ எவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து நிக்குதுன்னு என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கலையை உங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வைக்கிறது. அதுக்கு நீயும் வந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நான் நினைச்சேன் சார், இங்க யாரும் கலையவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்க. ஆனா இன்னும் சேர்க்கலன்னு சொல்றதே எனக்கு பெரிய பெயினா இருக்கு சார். சரி சார், அவளை நான் வளர்த்ததுக்காகவாது உங்க கூட நான் வரேன் சார். அவளோட அப்பா அம்மா கிட்ட அவ சேர்றதை நான் பார்த்தா போதும் சார். இத்தனை வருஷமா அவளை நான் வளர்த்தது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வர்றேன் சார். தேங்க்ஸ் பவானி. சரி, ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன் என்ன. இன்னைக்கு நைட்டே கிளம்பலாம். நான் எம்டி கிட்ட சொல்லிடுறேன். இன்னும் 2 daysக்கு அப்புறம் தான் நான் கிளம்புறதா நினைச்சேன். ஆனா இப்போ உன்னை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ண நான் விரும்பல. ஸோ இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்க்கு. ஓகே சார்.
ப்ளீஸ் விஜய், எந்த இடத்துலையும் நீ உடஞ்சிடாத. ஏன்னா ஆதிரா இது வரைக்கும் உடஞ்சிருந்தா, அவளை தேத்துற இடத்துல நீ இருந்த. இப்போ அவ ஸ்ட்ராங் ஆயிட்டா, நீ எங்கேயாவது உடஞ்சிட்டனா அவ இன்னும் உடஞ்சிருவா. நீ நம்பிக்கையாரு. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கான ஒரு பொருள் உன்னை விட்டு போகாது, உன் ஆதிரா மாதிரி. விஜய், மா, என்னடா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். நீயும் ஆதிராவும் ஒண்ணுமே சரியில்லையே. என்ன பிரச்சனை? ஏதாவது சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போட்ட மாதிரி தெரியல. என்னாச்சு? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. டேய், நான் உன்னை பெத்தவ. என்ன நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் அதில் என்னென்ன இருக்குன்னு அம்மாவுக்கு தெரியும். என்னன்னு அம்மா கிட்ட சொல்லு. அம்மா முடிஞ்சா தீர்த்து வைக்க பார்ப்பேன். மா, தீர்ற ஒரு பிரச்சனையா இருந்தா அதுக்கு எப்பவே சொல்யூஷன் கிடைச்சிருக்குமா? தீர்த்துக்கவே முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் தேடி என்னமா பண்ண போறோம்? இருந்தாலும் ஹோப் மட்டும்தாம்மா எந்த ஒரு பிரச்சனைக்குமே. என்னடா ஒரு மாதிரி பேசுற? ஆதிரா கிட்ட பேசினாலும் அவளும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. ஆளுக்கு ஒரு தசையில் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒன்றுமே புரியல. என்னடா? எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அம்மா, அது இங்க பாருங்க விஜய், எந்த சூழ்நிலையிலையும் இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா எல்லாருமே உடஞ்சு போயிருவாங்க. ஏற்கனவே நம்ம குடும்பம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு நம்ம காரணங்கிறதுனாலயே அவங்க ரொம்ப நொந்திருக்காங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அத்தை சுக்குனு கூட உடஞ்சிருவாங்க. அத்தை வேற உடம்பு சரியில்லாதவங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க விஜய். என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. மா, எனக்கு தலைவலிக்குது. ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? காஃபி தானே, இரு வரேன். இல்லை, ஏதோ தப்பாக இருக்கு. ரெண்டு பேருமே இப்படி அப்நார்மலாக இருந்து பார்த்ததே கிடையாது. என்னமோ இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள. என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்க போல. தூக்கல வரல, நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன். நீ ஏன் எப்பயுமே ஒரு மாதிரி தனியாவே இருக்க? நீ பாரு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன ஒரு 4-5 நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்க. நீ உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அங்கிள்கிட்ட சொல்லு, அங்கிள் தீர்த்து வைக்கிறேன். நீ முதல்ல சொல்லு, இது பண்ண முடியுமா முடியாதானே அங்கிள் பாத்துக்கிறேன். நீ அழுதுட்டே இருக்க, ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. என்கிட்ட சொல்லு, என்கிட்ட கொஞ்சம் பேசுனீனா உனக்கு அங்கிள் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படிலாம் கிடையாது, என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ சொல்லு. சரி, கலை, என்ன சொல்ற?
ஐயோ, இதுக்கு மேல இதை லேட் பண்ணவே கூடாது. முதல்ல முதல்ல சரணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நீ தங்கம், இங்க பாரு, உன் வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுதுடா. நீ என்ன சொன்ன வரேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு பெரிய வழி, உனக்கு என்ன தெரியும்? ஆனா எவ்வளவு அழிவா பேசுற நீ. இங்க பாருடா, நீ சின்ன குழந்தை, அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்கடா. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு குழந்தை இல்லாம இருக்காங்க. யாருக்காவது குழந்தைய பிடிக்காம போகுமா? அது உன்னை பிடிக்காம போகுமா? நீ எவ்வளவு அறிவா அழகா எவ்வளவு இதா பேசுற. உன்னை யாருக்குடா பிடிக்காம போகும்? வந்த முத நாளே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோடா, இந்த உலகத்துல நமக்கு யாருமே நிரந்தரம் கிடையாது. ஏன் நம்மளே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல சில உறவுகள்லாம் நம்ம மேல பாசம் நேசம் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாதுடா. இப்போ உன்னை வளர்த்த அம்மா உன்னை பிடிக்கலன்னு சொல்லி உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற. ஆனா உன்னை பெத்தவங்க என்ன காரணத்துக்காக இப்படி செஞ்சாங்கன்னு தெரியாதுல்ல. ஒருவேளை அவங்களுக்கே தெரியாம கூட ஏதாவது நடந்திருக்கலாம்ல. நமக்கு எதுவுமே தெரியாதுடா. இன்னைக்கு நீயும் அம்மாவை நினைச்சு அழுகிற மாதிரிதான் உன்னோட அம்மா அப்பாவும் உன்னை நினைச்சு அழுவாங்க. ஆராரோ, பாட இங்கு தாயும் இல்லை, உனை அள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை, நீ மண்ணில் வந்துதிக்க உன்னை யாரும் ஒன்றும் கேட்கவில்லை, விதி கண்ணை மூடிக்கொண்டு தெருவில் வாழவில்லை. ஹலோ, சொல்லு சந்தியா. சரண், நீ ஃபோன் எடுக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஏற்கனவே 2 டைம் கால் பண்ண, ஃபோன் ரீச்சே கிடைக்கல. இப்பதான் கிடைச்சிருக்கு. சரண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரண். ஃபோன் கொஞ்சம் டவர் கிடைக்காம இருந்திருக்கும். சரி, என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏன் பையனுக்கு ஏதாதா? இல்ல சரண், பையனுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சரண், நான் உங்ககிட்ட எப்படி சரண் சொல்லுவேன்? ஏய், என்னாச்சு சொல்லு. எந்த உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது தெரிஞ்சு போச்சு. ஏய், புரியல, என்ன சொல்ற? கலைக்கு பவானி அவளோட அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி கலையோட உண்மையான அப்பா அம்மா கலையை குப்பத்தட்டில போட்டுட்டு போறது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யாரு சொன்னாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் ஒண்ணு என்னைய தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நம்ம இங்க அதை பேசுறது கேட்டாலன்னு கூட தெரியல. இங்க கண்ணா கிட்ட சொல்லி அழுகிறா சின்ன குழந்தை. என்னால அதை பார்க்க முடியல சரண். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பண்ணுடா சரண். இது அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்ப அவ மனநிலைமை நான் பார்த்தேன்டா. என்னால முடியல சரண், என்னால முடியல. ஏய், நீ அழாத, நீ அழுகிறத நிறுத்து. சரி விடு, தெரிஞ்சது நல்லதுக்குன்னு வச்சுக்கோ. டேய், என்னடா நல்லதுக்குன்னு வச்சுக்க சொல்ற? டேய், அவ பச்சை குழந்தைடா. அவளுக்கு என்னடா தெரியும்? ஆனா அவ்வளோ அறிவா அவ்வளோ அக்கிரோட்டா பேசுறாடா. நமக்கு கூட அந்த மாதிரி பேச தெரியாது சரண். தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நான் தான்டா. இதை எப்படியாவது சரி பண்ணு சரண். என்னால இந்த கேட்டுல இருந்து வெளியே வர முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சரண். ஏதாவது பண்ணுடா. சந்தியா ப்ளீஸ், அழுகிறத நிறுத்து. நான் ஏதாவது சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். என்ன நீ பாரு, கலைக்கு தெரிஞ்சது ஒரு வகையில நல்லதுதான். என்ன நீ கவலைப்படாம நீ ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைய பாரு. நீ தைரியமா இரு. என்ன எப்படி சரண் தைரியமா இருக்க சொல்ற? டேய், நான் கேட்ல இருக்கேன்டா. என்னால முடியல. இந்த குற்ற உணர்ச்சி என்ன கொண்டுகிட்டு இருந்துச்சு. இப்போ கலைக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை உண்மை தெரிஞ்சு ஏங்குற ஏக்கத்துல நான் எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? நீ முதல்ல கிளம்பி இங்க வா. அந்த வேலையே வேணாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டு சரண். என்னால முடியல. குற்ற உணர்வுல நான் செத்துருவேன் போல இருக்கு. அவ சொல்றா, இந்த உலகத்துல எனக்கு நீ யாருமே இல்லை, என்ன யாருக்குமே பிடிக்கலன்னு. ஐயோ, அதை என்னால கேட்க முடியல. டே, ஒரு குழந்தை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசக்கூடாதுடா. அவ மனசுல சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா தன்னை ஒதுக்கிட்டாங்கன்ற எண்ணம் மட்டும் தாண்டா அவளுக்கு இருக்கும். சரண், நீ ஏதாவது பண்ணு சரண். என்னால முடியல. ஏதாவது பண்ணு. சந்தியா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? நான் ஏதாவது சொல்றேனா காரணம் இல்லாம சொல்லுவேனா? யோசிக்க மாட்டியாடி நீ? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இது தெரிஞ்சது நல்லதுதான். என்ன கண்டிப்பா கலையோட மைண்ட் செட் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதை மாத்த முடியும்னு நான் சொல்றேன், மாத்த முடியாதுன்னு நீ சொல்ற. இது ரெண்டுத்துக்கும் பொதுவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நீ கவலைப்படாம தைரியமா இரு. நாளைக்கு மார்னிங் நான் அங்க இருப்பேன். நாளையோட உன்னோட குற்ற உணர்ச்சிக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன். என்ன நாளையோட எல்லாம் மாறப்போகுது. தைரியமா நீ குழந்தைய பார்த்துட்டு இரு.
நாளைக்கு நேர்ல பேசலாம். பாய். சரண் சரண் இவனை இப்படி பேசிட்டு வைக்கிறான். கலை, என்ன மன்னிச்சிரு கலை. நிஜமாவே நான் பண்ண தப்பை இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். ஐயோ, என்னால ஒரு குழந்தை அழுக கூடாது. கடவுளே, ஏதாவது பண்ணு. இந்த உலகம் என்பது இன்பத்தும் சுகமுள்ள பாதையடா. நீ முட்டி மோதியல வழிகள் சொல்லி தரும் கீதையடா. நர்ஸ், ஓடி சாட்டு கொண்டு வாங்க. எத்தனை ஓட்டி இருக்கு? டாக்டர், ஒரு 5 மினிட்ஸ் டாக்டர் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. எனக்கு எமர்ஜென்சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பார்க்கணும். ஓகே டாக்டர். என்ன பவானி, இந்த ஹாஸ்பிட்டலா? ஆமாம் சார், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதே மாதிரி இதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் கலையை எடுத்தேன். டேய், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம அண்ணனுக்கு குழந்தை பிறந்துச்சு. நல்லா தெரியுமாண்ணா? டேய், நீ விஜய் அண்ணனுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் 1க்கு 2-3 தடவை அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பிறந்துச்சு. அப்படி பார்த்தா உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பிறந்துச்சு. சரிதான்டா, ஆனால் இப்போ இங்கே இருக்கிற டவுட்டே இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸ் மேலே தான். ஸோ முதல்ல போய் உள்ள ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு டெலிவரி பார்த்த அந்த டாக்டர் வந்து ஸ்டெல்லா, அவங்க ஒரு கிறிஸ்டின் டாக்டர். டேய், அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ஹாஸ்பிட்டலை விட்டு உங்களை ரிட்டைர்மெண்ட் ஆகி போக முடியாது. என்ன, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க அண்ணா, இதுதான் கலையோட உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கான கடைசி சான்ஸ். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் கலை இங்கேருந்து தான் பவானி எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்போதான் அது எல்லாமே எனக்கு முழுசாக தெரிய வருது. ஸோ இதுதான் கடைசி சான்ஸு. ஸோ யாரும் கோவப்படாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கண்டிப்பாக நமக்கு தேவையான பதில் கிடைக்கும். முக்கியமாக மகேஷ், உனக்கு என்ன, ஏன்னா நீ தான் அதிகமாக கோவப்படுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டா வேற எங்கேயும் போய் நம்மளால கலையோட உண்மையான அப்பா அம்மாவை தேட முடியாது. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணுங்க. பவானி, நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் கரெக்டா வரும்ல? கண்டிப்பா சொல்றேன் சார். கலைக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக என் உயிரை கொடுக்கணும்னு நான் கொடுத்துருவேன். என் அந்த வாழ்க்கை வாழ்ந்தது அவளுக்காக தான். இன்னைக்கு அவளோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட சேர்றது எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் சார். ஆனா எப்படி அது சேர்ந்துடணும் சார்? சரிம்மா, நீ கவலைப்படாத. என்ன சரண், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. என்ன, எல்லாம் பார்த்துக்கலாம். மகேஷ், மெயினாக உனக்கு தான், புரியுதா? இல்லை இல்லை, நான் ஒன்றும் பண்ணலை. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்ண்ணா. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுவேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, வாங்க உள்ள போலாம். பிரதிபா, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. தயவு செஞ்சு வெளியே போயிடு. இங்க பாரு, நீ ஒன்றும் என்கிட்ட பேச வேணாம். நான் பேசுறது கொஞ்சம் கேளு. இது வரைக்கும் உன் பாஸ்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ மீன், சின்ன வயசுல நீ பட்ட கஷ்டங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீ என்கிட்ட சொன்னதில்ல, நானும் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டதும் கிடையாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லவே இல்லை. மேரேஜ் பண்ண 1 இயர்லையும் நீ என் கூட சண்டை தான் போட்டுட்டு இருந்த. ஒரு தடவை கூட நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை. ஓகே, நீயும் ஒருத்தர் லவ் பண்ண, நானும் ஒருத்தர் லவ் பண்ண. பட் நம்ம 2 பேரும் நினைச்சது நடக்கவே கிடையாது. கடவுள் மாத்தி மாத்தி முடிச்சு போட்டுட்டாரு. சரின்னு சொல்லி மூவ் ஆன் ஆகி நான் லைஃப்குள்ள வந்தேன். ஆனா நீ வரல. அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்க. இப்போ உனக்கு கிடைக்கும் சான்ஸா உனக்கு நீ சான்ஸ் கொடுத்து அதுக்கு நான் கோல் அடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. இங்க பாரு, நான் உனக்கு இது சான்ஸா தரல. சொல்ல போனா உன்னை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ இதை சொல்லலைன்னா கூட உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன, யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒருத்தவங்க பழி வாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சோகமான ஒரு லைஃப் இருக்கும், தெரியும். அதேதான் உன் வாழ்க்கையில இருந்திருக்கு. ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, லைஃப் மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்றப்ப நாம நம்மளை மாத்திக்கணும். என்ன, நீ இதுக்காக இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க. இப்போ எதுக்கு ஆதிராவோட குழந்தைய உன்னை பிரிச்சு வச்ச? நீ இப்போ வரைக்குமே சொல்லல அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கு, எங்க இருக்குன்னு. ஏன்னா அது உனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. அது உனக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். நீ என்கிட்ட சொல்ல வேணாம். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், அந்த குழந்தைய ஆதிரா கிட்ட கொடுத்துரு. பாவம் ஆதிரா. ஆதிராக்காக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆனா ஆதிரா எனக்காக ரொம்ப பெரிய காரியம்லாம் செஞ்சிருக்கா. அவளுக்காக ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைச்சா அவ குழந்தைய அவகிட்ட ஒப்படைக்கணும்னு நான் நினைக்கிறது மட்டும்தான். அது நீ தான் பண்ணிருக்க. இப்போ வரைக்கும் நீ தான் பண்ணிருக்கேன்னு நான் வெளியே சொல்லவே இல்லை. அதுக்காக உன் மேல நான் பரிதாபப்படுறேன், நீ எனக்கு எல்லாம் அப்படின்னு நான் சொல்லல. ஏன்னா ஒருத்தவங்க எந்த அளவுக்கு சைக்கோவா இருந்தாலும் அவங்க ஆப்போசிட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதை நீ எடுத்துக்காதுன்னு உன்னை நான் சொல்றேன். உனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அதை பெத்த தாய்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க.
இங்க பாரு, உங்ககிட்ட இப்போ என் பழைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன் அப்படின்னா நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுல, அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்காக சொன்னேன். ஆனால் எனக்குள்ள இருக்க ஆதங்கம் எப்பவும் போகவே போகாது. இப்போ கொண்டு போய் சைக்கோ மாதிரி இதான் உன் குழந்தை நான் தான் மாற்றி வச்சேன்னு அவகிட்ட சொன்னா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? என்ன நினைச்சாலும் எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா என்னோட முழு நோக்கமும் அவளை பழி வாங்கணுங்கிறது மட்டும்தான். இப்போ இருக்க இந்த சொத்து வீடு எனக்கு இதெல்லாம் எதுவுமே பெருசா தெரியல. என்ன நான் ஆசைப்பட்ட விஜயாவை என்கிட்ட இருந்து பறிச்சா, அதுக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறேன்னு நினைச்சேன். அதான் அவ குழந்தை அவகிட்ட இருந்து பிரிச்சேன். தயவு செஞ்சு இதை பத்தி ஏதாவது பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாத. ஏய் பிரதிபா, என்ன உனக்கு ஒரு ஏய் பிரதிபா, பிரதிபா, ஏய் பிரதிபா, பிரதிபா நீ பாருடி. ஏய் நண்டூருது நரியுருது நண்டூரு அம்மா அம்மா பாக்குறீங்களா? அம்மா மடி கிச்சு கிச்சு விளையாடுவோமா? ரெண்டு பேரும் டிஷும் டிஷும் தான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் சரி உங்க அம்மா கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம். ஏ சந்தியா, அடியே ஏ சந்தியா. என்ன மிருதுலா? என்னடி இது ரொம்ப பெரிய யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லடி. என்ன காலையில என்னமோ எல்லாரும் கிளம்பி எங்கேயோ போறேன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க இருக்க சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நீ என்னமோ ஒரு மாதிரியா இருக்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லடி, ஒரு மாதிரி இருக்கு. சரி டேப்லெட்லாம் போட்டியா? நான் என்ன பாத்துக்கிறேன், நான் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டேன். நீ ஒரு மாதிரி இருக்க. அவன் கூட பேசி சரி எப்படி சீக்கிரம் பாரு, பார்த்தா தெரியல உனக்கு. நான் எனி டைம் அதையும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தானே அம்மா, பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரட்டா? ஏய் நில்லு, என்ன தலைவலியா இருக்கு, என்ன வெளியே போற? லூஸ் மாதிரி பேசாத. நான் வேணா அத்தை காஃபி போட்டு கொண்டு வர சொல்றேன், அதை குடிச்சினா சரியாயிடும். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மிருதுலா, கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் யாரும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. மெயினாக ஆதிராக்கா என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க, இதே இழந்து பறி கொடுத்த மாதிரி. என்னது பறி கொடுத்த மாதிரியா? புரியல. ஏன் அவங்கள நீ வாட்ச் பண்ணலையா? கொஞ்ச நாளாவே அவங்க அப்படிதான் இருக்காங்க. எப்படி பேசுவாங்க அவங்க? எதுவுமே பேச மாட்டாங்க. ஏதாவது பேசினா ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. சரி அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. அத்தை கூட என்கிட்ட சொன்னாங்க. ஓகே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவோம். பட் என்ன ப்ராப்ளம்னு தெரில. ஏய் ஆதிராக்காவா? ஆமாடி. இவன் என்ன ஆதிராக்கா பற்றி இப்படி சொல்கிறா? ஆதிராக்கா ஏன் அப்படி இருக்கணும்? ஒன்றும் புரியலையே. சரி சரி ரொம்ப யோசிக்காத. பசிக்கும், அழுவான், பால் கொடு. நான் கொடுத்துக்கிறேன். ஆதிராக்கா ஏன் அப்படி இருக்கணும்? எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தாங்கன்னா அப்போ ஆதிரா அக்காக்கும் சிச்சி அப்படிலாம் இல்லை. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும். எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? ஆதிராக்கா ப்ளீஸ் அனிதா, எனக்கு தனியாக இருக்கணும், யார்ட்டி பேச விரும்பல. அக்கா புரியுது, ஆனால் கொஞ்சம் ப்ளீஸ் அனிதா. சரி இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் பேச வேணாம், நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப வெக்ஸ் ஆகி நீங்கள் அழுகுறீங்க, எனக்கு அது புரியுது. எனக்குன்னு இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது புரியுது. அது என்ன விஷயம்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே அது பர்சனல் தான். என்னதான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டின்னு வரும்போது எப்படி சில பர்சனல் இருக்கோ அதே மாதிரி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சில பர்சனல் வச்சுக்கணும். ஆனால் அதை பர்சனலையே தாண்டி
குடும்பத்தினால தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னா அதை தாராளமாக வெளியே சொல்லலாமே. நீங்கள் ஏன் மறைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஆதிராக்கா நீங்கள் கிடையாது. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் அழுது உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் விக்ரமை விட்டு அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்தையும் விட்டு நான் பிரிஞ்சு போகும்போது உங்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போனேன்? எனக்கு அக்கான்னு யாரும் கிடையாது, தங்கச்சிங்க மட்டும்தான் அப்படின்னு. அக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்போது உங்களுக்கு கூட பிறந்த தம்பி மட்டும்தான். தங்கச்சியா என்னை நினச்சிக்கிறேன்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இப்போ உங்கள் கூட பிறந்த தங்கச்சி உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கள்ல, அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நாங்கள் யாருமே வாழ்க்கை வாழலை. நம்ம எல்லாருமே கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் ஒரு பழக்கத்தை நம்ம பழகுறோம். ஏன் தங்கச்சிங்க 2 பேராகட்டும், நீங்களாகட்டும், எனக்கு எல்லாருமே ஒன்று தான். இப்போ வரைக்கும் மற்ற குடும்பம் மாதிரி நம்ம அடிச்சுக்காம குடும்பத்தை பிரிக்காமல் உடைக்காமல் இருக்கோன்னா அவங்க ஒத்துமையாக இருக்காங்க. ஐ மீன் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறத தாண்டி நம்மெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பாச நேசத்தோடு இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் மற்ற மருமகளை மாதிரி நம்ம அடிச்சுக்கல. அப்போ இதிலேருந்து நம்மெல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கோன்னு உங்களுக்கு புரியுதுல? சரி, ஓகே, உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்த நீங்கள் வெளியே சொல்ல வேணாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் அழுகாதீங்க. உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு தைரியம் என்ன, நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி இவ்வளோ நாளாக கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை தரப்போகுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த ஆழமாக நம்பி அது நமக்கு கிடைக்கணும்னு நம்ம மனசார நினைக்கிறோமோ அது நம்ம கையில் வந்து சேரும். என்ன கொஞ்சம் காலம் ஆகும், ஆனால் கரெக்டான நேரத்தில் அது நம்மக்கிட்டே வந்து சேரும். அனிதா என்ன சொன்ன? ஆமாக்கா, நீங்கள் நிறைய நாள் அழுகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன விஷயம்னு தெரியாது. ஏன்னா நீங்களும் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஓகே, அது உங்களோட பர்சனலுங்கிறதுனால தலையிடாமலே இருந்துட்டேன். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு அது மேலே முழு நம்பிக்கையோட ஆழமாக அது மேலே நம்ம விருப்பம் வைக்கிறோமோ, எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது நம்மக்கிட்ட வந்து சேரணும், அது நமக்கே சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அன்னைக்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது எப்போதுமே நம்மக்கிட்ட சொந்தமான ஒரு விஷயமா இருக்கணும்னு நம்ம கையில் கொடுக்கும். அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்பிக்கையை மட்டும் எங்கனுக்குள்ளே விடக்கூடாது. எந்த ஒரு இடத்துல நம்பிக்கையை நம்ம விடுறோமோ அந்த இடத்துலையே நம்ம நினச்ச காரியம் நம்ம கையை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கையை மட்டும் எப்போதுமே விடாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பி நம்பி தான் ஏமாந்து போயிருக்கேன்னு. ஆனால் நம்புகிற விஷயம் ரொம்ப ஆழமானதாக இருக்கும்போது கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அது கையில் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே அதோட வேல்யூ தெரியாமல் நம்ம கையில் கிடச்சிதுன்னா அதை கீழே போட்டு மிதிச்சிருவோம். அதே அதோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதுக்காக நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தருவோன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கூட பிறந்த தங்கச்சியாக சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க போகுது. நம்புங்க. நீங்களா என்ன டாக்டர்? என்ன ஞாபகம் இருக்கா? இல்லை ஞாபகம் இல்லை. யார் நீங்கள் டாக்டர்? என்ன மறந்துட்டீங்களா? இல்லை நிஜமாவே நீங்கள் யாருன்னு தெரில. இவர் வேணா தெரியும், இப்போ தான் அவர் ஒய்ஃப்க்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரையும் தெரியும். நீங்கள் யாருன்னு தெரில. யார் நீங்கள்? ஏண்டா இங்கே ஏசி ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன அந்த டாக்டருக்கு அப்படி வைக்குது? அதான புரியல. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். என் டாக்டர், நீங்க டாக்டர் தானே? இல்லை பேஷண்ட்டு. ஏய்,
சுமாரு இல்ல டாக்டர் உங்களுக்கே இந்த அளவுக்கு வேர்க்குதுன்னா அதான் கேக்குறேன். ஏசி ஃபுல்லா இருக்கும்போது எதுக்கு இப்படி வேர்க்குது? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்களா? என்ன ஹாஸ்பிட்டலுக்குள்ள சும்மா இப்பெல்லாம் வரக்கூடாது. முதல்ல வெளியே போங்க. நான் போய் சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லிடுவேன். வெயிட், நாங்கள் டாக்டர் கிட்ட பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, சில கேள்விகள் எங்களுக்கு இருக்கு. அதுக்கான பதில் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். டாக்டர், இவங்கள தெரிஞ்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க தெரியலன்னு. ஆனால் என்ன மறந்துருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காதே. பிகாஸ் விஜயகுமார் ஆதிரா அவங்களுக்கு இங்கே தான் டெலிவரி ஆச்சு. நீங்கள் தான் டெலிவரி பார்த்தீங்க. நான் தான் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஃபார்ம்லலாம் சைன் வாங்கினேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள சாரி இந்த 4 வருஷத்துக்குள்ள மறந்துட்டீங்களா என்ன? அது இல்ல, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து போவாங்க. அது ஏன்டா கண்ணு காலே கட்டிங் போட்டியா? இல்லடா, அதெல்லாம் நைட்டு தான். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து போவாங்க. எல்லாத்தையும் ஒரு டாக்டர்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்க. வெயிட் டாக்டர், நான் என்ன உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணவே இல்லை. எங்களை துரத்தி விடுறதுலே குறியா இருக்கீங்க. எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. அது உங்ககிட்ட ரெஃபர் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன ரெஃபர் பண்ண போறீங்க? இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் வேலையை கெடுக்காதீங்க. முதல்ல தள்ளுங்க. டாக்டர் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. எப்படி டாக்டர் நீங்க என்னை மறந்துருப்பீங்க? டாக்டர் நெவர். இந்த 4 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நீங்க என்னை மறந்துருக்க முடியாது. சரி ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். அதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? கிட்டத்தட்ட நான் பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து லாஸ்ட் மந்த் என் குழந்தை டெத் ஆகிற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நான் செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். என் பேர் பவானி. உங்களுக்கு ஞாபகம் இல்லை? ஸ்டெல்லா, இதுக்கு மேலே இவ்வளோ தெரியாதுன்னு நீ சொன்னினா ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவேன். சரி ஓகே, தெரியும்னு சொல்லி இப்போதைக்கு சமாளிக்கலாம். இந்த பிரதிபாக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், என்னை எதுலையும் இழுத்து விட்டுறாதானே. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுவும் கரெக்டாக குழந்தை குப்பை தொட்டியில் போட்ட உன்னையும் இவ தான் வந்து எடுத்துகிட்டு போனான். அவளையும் வந்து நிற்கிறா. என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் டாக்டர், என்னை மறந்துருக்க உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் கூட இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டாக்டர்? இப்போதான் ஞாபகம் வருது பவானி. சாரி, நான் தான் நிறைய பேஷண்ட்ஸு பார்க்குறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் மறந்துருப்பேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் குழந்தை எப்படி இருக்கு? ஐயோ டாக்டர், என்னோட குழந்தை தான் இறந்துருச்சே டாக்டர். என்ன டாக்டர் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க? ஏய் மகேஷ், இவங்க பேசும்போது அவங்க ஸ்டேபிளாகவே இல்லை. நோட் பண்ணுறியா? நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அமைதியார். ஓ ஆமாம்ல, அதான் நிறையா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். மரபு சக்தி அதிகமாக இருக்கு. அகத்திக்கீரை சாப்பிடுங்க டாக்டர், நல்லா ஞாபகம் வரும். ஏய் சுமார், இங்கே பாருங்க டாக்டர், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டலில் என்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் என் அன்னிக்கும் இதே ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்துச்சு. என்ன சேம் டைம் இவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. இப்போ குழந்தை அவங்களோட குழந்தை இறந்துருச்சு. கண்டிப்பா என் அண்ணனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க. டாக்டர், நான் உண்மையை சொல்கிறேன். என் குழந்தை இறந்த துக்கத்தில் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு ரொம்ப நொந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போது குப்பை தட்டிக்கிட்டு போகும்போது ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. போய் பார்த்தா அது பெண் குழந்தை. எனக்கு பெண் குழந்தை தான் பிறந்துச்சு, இறந்துருச்சு. இறந்த துக்கத்தில் யாரும் அந்த குழந்தைய குப்பை தட்டியில் போட்டாங்க. கண்டிப்பாக அந்த குழந்தை யார் குப்பை தட்டியில் போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டர். தயவு செஞ்சு அதை யாருன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைய எடுத்து வளர்த்த வேண்டாம். அன்னைக்கு அந்த குழந்தைய பெற்றவங்க குப்பை தட்டியில போட்டுட்டு போனாங்க. என்ன காரணத்துக்காக போட்டாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல நான் குழந்தைய இழந்ததுனால எனக்கு அந்த வலி தெரிஞ்சு அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் நான் வளர்த்தேன். இப்போ 4-5 வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டேன். இதுக்கு மேல அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா எல்லாம் அந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு யார் அந்த குழந்தைய அப்படி போட்டாங்கன்னு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். ஏங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? உங்க குழந்தை இறந்துச்சு, அதுக்கான ப்ரொசீஜரை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். குழந்தைய குப்பையில் போட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது யார் போட்டாங்க எனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை டெலிவரி ஆகும் தெரியுமா? அதில் எத்தனை பேர் குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட வேலையா? நான் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேலையை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். மற்றபடி சிஐடி வேலையில என்னால் பார்க்க முடியாதுங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் உண்மையே இருக்கு. தயவு செஞ்சு சொல்லிருங்க டாக்டர். ஆமா அப்பா இல்லாம அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அம்மாவா இருந்து நான் வளர்த்தேன். ஆனா என்னைக்குமே பெத்தவளுக்கு தான் எல்லா உரிமையும். ப்ளீஸ் டாக்டர், உண்மையை சொல்லிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்
பவானி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதையும் பார்க்கல. புரிஞ்சுக்கோங்க பவானி. ஓகே, எனக்கு என்னோட வேலை மட்டும் தான் முக்கியம். மற்றபடி பவானி அவங்க போய் சொல்றாங்க. அண்ணா அண்ணா அவங்க போய் சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் சொல்றேன் நீங்க எப்படி பாத்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போய் சொல்றேனே? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா எடுத்து வச்சிட்டு பேசுங்க, நான் போய் சொல்றேனே. இதோ இப்போ பேசுனீங்களே, அதோட வேற என்ன ப்ரூஃப்? நீங்க தப்பு பண்ணலனா உங்களுக்கு கோவமே வரக்கூடாது. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? இனஃப். கோபப்படக்கூடாதா? என் மேல தேவையில்லாத பழிய போடுறதுக்கு மொத்தமா சேர்ந்து வந்திருக்கீங்களா? இங்க பாரு பவானி, அன்னைக்கு உனக்கு பிரசவம் பார்த்ததோட என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு உன் குழந்தை இறந்து போச்சு. அதுக்கான அத்தனை ப்ரொசீஜரை முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மத்தபடி நீ ஒரு குழந்தை எடுத்து வளர்த்ததுக்கும் குப்பை தொட்டியில போட்டு போறதுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அது நீயாச்சு அந்த குழந்தை தூக்கி போட்டு போனா பெத்தவங்களாச்சு. இங்க பாருங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே உங்க மேல 2 கேஸ் இருக்காமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க? நாங்க எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். என்ன ஒரு சின்ன விசாரணைக்காக தான் உள்ள வந்தோம். இப்போ நீங்களா உண்மை சொல்லிட்டீங்கன்னா இது நமக்குள்ள ஸ்மூத்தா போகும். இல்லைனா இது கோர்ட்டு வரைக்கும் போகும். அப்புறம் உங்க வேலையே போயிடும். மரியாதையும் உண்மை சொல்லுங்க. ஒரு டாக்டருங்கிறதுனால மதிச்சு கேட்குறோம். இங்க பாருங்க, நீங்க மறைக்கிறதுனால இங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் சரி, இப்போ அந்த குழந்தையும் சரி, 2 பேரும் தான் தவிக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாக்டர், உண்மையை சொல்லுங்க. இதுல நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தை விஷயத்துல எனக்கு ஒரு பிராய்ச்சித்தை தேடணும். இதுக்கெல்லாம் பதில் உங்ககிட்ட தான் இருக்குன்னா உங்ககிட்ட தான் வர முடியும். தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, என் வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு நான் பாட்டுல இங்க இருக்கேன். தேவையில்லாம அதே கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. மரியாதை வெளிய போங்க, இல்லனா நான் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். டேய் மகேஷ், அப்படியா? போய் கொடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்க, உங்களை மதிச்சு உங்க வேலைக்கு மரியாதை கொடுத்து உங்களை நான் கேட்க வந்திருக்கோம். இப்ப நீங்க உண்மையை சொல்லல, கண்டிப்பா இது கிரைம் மாதிரியே நான் எதையாவது பண்ணி விட்டுருவேன். டேய் சுமார். முடியாதுடா. எதுக்கு சும்மா இருக்கணும்? மூச்சுக்கு 3 தடவை அந்த பொம்பளை போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா நீங்க? இங்க பாருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு உண்மை சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் பிரசவம் பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு டெலிவரி நடந்தப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த சீஃப் டாக்டர்ஸும் இல்ல, எந்த இன்டர்ன் டாக்டர்ஸும் கிடையாது, எந்த சீனியர் டாக்டர்ஸும் கிடையாது. நீங்க மட்டும்தான் இருந்திருக்கீங்க. இதுக்கான அத்தனை ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு. தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லுங்க. ஸ்டெல்லா, இவனுங்களாம் மிரட்டுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக உன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவானுங்க. இப்போதைக்கு உண்மையை சொல்லிட்டு நீ விலகிரு. இதுக்கப்புறம் இந்த பிரதீபா பார்த்துக்கட்டும். இப்போ என்ன, உங்களுக்கு உண்மை தானே வேணும்? நான் சொல்லிடுறேன். இதனால என் வேலை ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான். நீங்க முதல்ல உண்மையை சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு 2 பேருக்கு நான் டெலிவரி பார்த்தேன். ஒன்று இவங்களுக்கு, இன்னொன்று உங்கள் அண்ணி ஆதிராவுக்கு. அவங்க 2 பேருக்கு பார்த்தேன். ஆதிராவுக்கு பிறந்தது 2 குழந்தை. ரெட்ட குழந்தையா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை தானே ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு சொன்னீங்க. இப்ப எங்கிட்ட இந்த 2 குழந்தை வந்துச்சு? இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? அப்போ பவானி வளர்த்துட்டு இருக்க குழந்தை யாரோடது? இங்கே பாருங்க, இதை நானாக பண்ணலை. என்னோட தொழிலில் சரி ஓகே, ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க, அதனால் நான் பண்ணேன். ஆதிராக்கு பிறந்தது 2 குழந்தை. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைய எடுத்து நான் தான் குப்பை தொட்டியில் போட்டேன். என்னது? குழந்தை எடுத்து குப்பை தொட்டியில போட்டீங்களா? என்ன என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, இத நானா பண்ணல. பிரதீபா அவங்க பண்ண சொன்னாங்க, நான் பண்ணேன்.